ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தூணிங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். ஃப்ளிப்கார்ட் அப்புறமா அமேசான் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மே 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்மர் சேல்ஸ். ஆனால் ஒருத்தர் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அமேசானில் வந்து மொபைல்ஸில் வந்து என்னென்னலாம் டீல்ஸ் இப்போதைக்கு ரிவீல் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அமேசான்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். சைட்லேயே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவங்களுடைய சேலோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் சம்மர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அன்றைக்கி வந்து மத்தியானத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மே 1ஆம் தேதி 12 o'clock அன்றைக்கி early மார்னிங் சொல்கிறத விட மிட் நைட் 12 o'clockலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இதில் வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா HDFCயோட கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. இப்போதைக்கு டாப் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்தோடனே ரியல்மி நார்சோ 80X வந்து இருக்குது. அது வித் இன்க்ளூடிங் கூப்பனோட சேர்த்து நம்மளால் எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துக்க முடியும்னா 12,000 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸிங் வந்து 6,128 13,000 ரூபா. டேரெக்டாக இப்போவே ஒரு 1000 ரூபா கூப்பன் இருக்குது. இதை தாண்டி கார்டு ஆஃபர் ஒரு 1000 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சா கூட இப்போவே அதே டீலில் தான் இருக்குது. இப்போதைக்கு டாப் ரிவீலிங்னு சொல்லிட்டு ஒரு சில இதுலாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ஃபோன்ஸ்க்கு வந்து வருவோம். ஃபோன்ஸில் என்னென்னலாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் டேப்பில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா சூப்பர் சம்மர் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அவைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்குடைய S24 அல்ட்ரா வந்து போட்டிருக்காங்க. 84,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே எங்கேயுமே ஸ்டார் மார்க்லாம் இல்லை. டேரெக்டாக 84,000 ரூபாய்க்கு வருமா அப்படின்றது தெரியல. 84,000 ரூபா போக அப்புறமா கார்டு ஆஃபர் அதெல்லாம் வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போதைக்கு 94,000 ரூபாயில் இருக்குது. இப்போ கார்டு ஆஃபர்லாம் போட்டு நம்மளால் 85,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கடுத்து ஐஃபோனுடைய 15 வந்து இருக்குது. 15 வந்து பார்த்தீங்கன்னா 57,000 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்ஸோடு சேர்த்து அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 128 GB வேரியன்ட் 54,000 ரூபாய் 51,000 ரூபாய்க்குலாம் வந்து போச்சு. ஸோ இது வந்து எனக்கு பெரிய டீலாக வந்து தெரில. அப்புறமா ஐக்கோடைய நியோ 10R சேம் அவங்க லான்ச் அப்போ என்ன கார்டு ஆஃபர்லாம் போட்டு நம்மளால் 25,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் வாங்க முடியும்ல, அதே ஐக்கூ நியோ 10R அதே இதுவில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து நாட் CE4 லைட் அது வேணாம், ஸ்கிப்பு, அவ்வளோதான், அது வேணாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோடைய A4 இப்போதைக்கு டேஷ்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆஃபரில் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய்க்குலாம் வந்துச்சு. என்னது 128 GB வேரியன்ட்டு. ஸோ அதை விட இன்னும் கம்மியாக வருமா இல்லை அதே ப்ரைஸிங்க்கு வருமா அப்படின்றது தெரியல. OnePlusோடைய 13R வந்து டீலுக்கு வந்து வந்திருக்கு. அது ஒரு நல்ல டீல் தான் சொல்லணும். ஏன்னா அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா OnePlusோடைய பட்ஸ் 3யும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிரும். இது ரெண்டுமே காம்போவாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் பேங்க் ஆஃபரை யூஸ் பண்ணி நம்மளால் 40,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும். 39,999 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஐக்கோடைய Z10X சேம் அது இப்போதைக்கு இப்போ லான்ச் ஆஃபர்லேருந்து என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேங்க் ஆஃபர் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் 15Kல வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா M35 ஒரு நல்ல டீல்னு தான் சொல்லுவேன். 13,000 ரூபாய், அதான் 13,999 ரூபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீல். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருந்துரும். அண்ட் தென் மல்டிமீடியாவுக்கு வந்து நல்லா இருந்துரும். டே டு டே யூஸ் நார்மல் யூஸ்க்குலாம் எந்த விதமான பஞ்சாயத்தும் இருக்க போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு இது 15,000 ரூபாய் இருக்கிறது இன்னும் ஒரு 1000 ரூபாய் கம்மியாகுது. ஸோ சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி அந்த ஃபோன் வந்து செட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு கீழே போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு புது வரவுகள் நெக்ஸ்ட் மே மாதத்தில் லான்ச் ஆகக்கூடிய புது வரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT7. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OnePlusோடைய 13S 13Tன்னு சொல்லிட்டு குளோபலில் சைனாலலாம் லான்ச் ஆன அதே இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 Elite இருக்க போது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சுக்கான டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட்லாம் இல்லாமல் 2x டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் ஒரு 50 MP அந்த மாதிரி வரப்போது பார்த்தீங்களா, அந்த ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 14CV யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் 14CV உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் கீழே போனோன்னா சாம்சங்குடைய A36 5G அப்புறமா A56 5G இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசியா டீல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீல் அப்படின்னு சொல்லணும்னா OnePlusோடைய 13R வந்து சொல்லுவேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸோட கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பண்டில் ஆஃபர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு வேளை நம்மளுக்கு பட்ஸ் பிடிக்கல அப்படின்னு நினச்சோன்னா கூட அதை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக விற்றுலாம். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வந்து போய் கொடுத்தோன்னா கூட ஒரு 3,000 ரூபாய்க்கு விற்கிதுனே கூட வச்சுக்கோங்களேன். 3,000 ரூபாய்க்கு இதை விட நம்ம ஃபோன் ரேட்லேருந்து கம்மியாயிடுது அப்படின்ற பட்சத்தில் 37,000 ரூபாய் அப்படின்ற போது OnePlusோடைய 13R சம ஒருத்தானா. நான் 12R ரொம்ப எதிர்பார்த்தேன். 12R அட்லீஸ்ட் ஸ்டாக்லேயே அது வருமா அப்படின்றது
அன்றைக்கி சேல் அன்றைக்கி தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் 12 வந்து இன்னும் ஆவலாக இருக்கீங்க. நிறைய பேர் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்குது ப்ரோ நான் வாங்கிடுவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் அவங்க எல்லாருக்குமே சொன்ன பதில் என்னன்னா, ஆஃப்லைன் ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னீங்கன்னா வாங்கிடுங்க. ஏன்னா அண்டர் 30Kல கிடைக்குதுன்ற போது செம்ம ஒர்த்து. 8256 GB செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆஃப்லைனில் கிடைக்குதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போனோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க ஒரு சில ஃபோன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா நத்திங் ஃபோன் 2A, அப்புறமா வந்து 13 Pro, நத்திங் ஃபோன் 3A, இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து இருக்குது. அப்புறமா மோட்டரோட H50 இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே முதல்ல செல்லரை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நத்திங்கோட அஃபிஷியல் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான். ஸோ இவங்க அமேசான்லலாம் எங்கேயுமே விற்கல. இது ஒரு தேர்ட் பார்ட்டி செல்லர் தான் விற்கிறாங்க. ஸோ அதனால் நத்திங் ஃபோன் அங்கேயே விட இங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு அமேசானில் தான் வந்து வாங்கிடாதீங்க. நீங்கள் அதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் விற்கிறாங்க. ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் பை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் நத்திங் ஃபோன் தான் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க, நத்திங் ஃபோன் 3A 2A இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 16E இப்போதைக்கு ஸ்கிப்பு தான். எனக்கு தெரிஞ்சு 53,000 இதுக்கெலாம் ப்ரைஸ் அதிகம் தான். இப்போதைக்கு ஸ்கிப்பு. வேறு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்தோன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது ஐக்கூவோட 12 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐக்கூவோட 12 வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆல்ரெடி 39,000 வந்திருக்கு பேஸ் வேரியண்ட்டு. ஸோ பேஸ் வேரியண்ட்டு நம்மளுக்கு அதே 39,000 வரும். அந்த என்ன அவங்களோட ஹையர் வேரியண்ட் 40,000 இல்லை 41,000 அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். இல்லை சேம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டீலில் தான் இருக்குது. ஹையர் வேரியன்ட் தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது போல். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஐக்கூ TWS வந்து ஃப்ரீயாக வந்து வருது. அது ஓகேப்பா, அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த 43,000 அப்படின்ற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. எனக்கும் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதோ பாருங்க பிக்சல் கூட இருக்குது. பிக்சல் 9A கூட இங்கே வந்து இருக்குது. ஆனால் பிக்சல் 9Aயோட அஃபிஷியல் செல்லரும் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான். ஆனால் இங்கே யார் விற்கிறா? சரி நில்லுங்க, அப்படியே சும்மா போயிட்டு செல்லர் யாருன்னு பார்ப்போம். சோல்டு பை பிராண்ட் சர்டிஃபைடு அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரில. சரி நில்லுங்க, இங்கே பிராண்ட் சர்டிஃபைடுன்னு இருக்குது. இதே நத்திங் ஃபோன் 3Aக்கு போய் பார்ப்போம். நத்திங் ஃபோன் 3Aக்கும் யாரோ கிராண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரி ஓகே, இதே நம்ம இதுலேயே விற்கிற ஏதாவது ஃபோன் எடுப்போமே. கொஞ்சம் ஹையர் எண்ட் மாடலாகவே போவோம். ஐகோட OnePlus-உடைய 13R செக் பண்ணுவோமே. OnePlus-உடைய 13R யார் செல் பண்ணுறா? OnePlus 13R வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் விற்கிறாங்க. இவங்க தான் அமேசானில் அஃபிஷியல் செல்லராக இருக்காங்க. ஆனால் இவங்கள தாண்டி ஒரு சில பேர்லாம் இந்த மாதிரி அதுவும் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க ஃபோன்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய வெளிப்பாடு. சரி, அப்படியே நம்ம ஃப்ளிப்கார்ட் சைடு வந்து போவோம். ஃப்ளிப்கார்ட் சைடில் தான் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வந்து இருக்குது. இவனும் டீல் நேமெல்லாம் வேறு லெவலில் வச்சுருக்கான். சாசா லீலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸுன்றதை இப்படி கூட எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். ஃபஸ்ட்டு வந்து இப்போதைக்கு புது வரவாக என்னென்ன ஃபோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா மோட்டரோட H60 Pro வந்து புது வரவாக வரப்போது அண்டர் 30Kக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக்குடைய டிமென்சிட்டி 8350 அப்படின்ற ப்ராசர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 8350 அல்ட்ராவா இல்லை 8350 அப்படின்றது தான் பார்க்கணும் இல்லைங்க, அதையும் பார்த்துடலாம். ஏன்னா இவங்க தான் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்களே 8350 எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற பேர். அடே மீடியாடெக் யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ஃபோன் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி போனோன்னா இந்த சைடில் கொஞ்சம் நல்ல டீல்ஸ்லாம் இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஓகேப்பா இது சரியான டீல்ரா அப்படின்ற மாதிரி இருந்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிக்சலுடைய 8A வந்து பார்த்தீங்கன்னா 29,999 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த 29,999க்கு பக்கத்துலேயே ஸ்டார் போட்டிருக்காங்க. இது வந்து வெறும் பேங்க் ஆஃபரோட நம்மளுக்கு இது வருது அப்படின்னா செம்ம ஒர்த்தா டீலாக இருக்கும். ஆல்ரெடி 34,000 வரும்போதே நான் நிறைய பேருக்கு சொன்னது வந்து என்னன்னா உங்களுக்கு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேம்லாம் விளாட மாட்டேன், நான் ஃபோட்டோகிராஃபி எடுப்பேன், நிறைய கொஞ்சம் வீடியோகிராஃபிஸும் எடுப்பேன், எனக்கு எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டு த நேச்சராக இருக்கணும், அதுக்கு எனக்கு சார்ஜ் ஏறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இப்போ எடுக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்ற அவசியம்லாம் எனக்கு தேவையில்லை. அதுக்கடுத்தது பெசல்ஸ் பெருசாக இருக்கிறதும் எனக்கு பெரிய பஞ்சாயத்துலாம் இல்லை. எனக்கு மெயினாக பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூ டு த நேச்சரில் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பிக்சல் 8A வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணிவிடும். அந்த 34,000 சொல்லும்போது இங்கே 30,000 அப்படின்ற போது இன்னும் வேல்யூ ஃபார் மணியாக வந்து தெரியுது. ஆனால் அந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து எக்ஸ்சேஞ்சோட சேர்த்து இருக்கா அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்தது பிக்சலுடைய 9A ஸ்கிப்பு தான். எனக்கு தெரிஞ்சு பிக் பில்லியன் டே சேலுக்கு வெயிட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பிக்சலோட 9 வந்து பார்த்தீங்கன்னா 65,000 ஆல்ரெடி இருந்த ப்ரைஸிங் தான் இருக்குது. அதிலலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை பிக்சல் சைட்லேருந்து. நெக்ஸ்ட்டு
இவங்க ஒரு சில ஃபோன்ஸ்க்குலாம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஒரு சில ஃபோன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுதான் அந்த மோட்டோரோட H50 ஃபியூஷனு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய S24 FE வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல டீலாக தான் வந்து தெரியுது. 35,000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீலாகவே வந்து தெரியுது. நீங்கள் யாராவது சாம்சங்கோட S24 FE யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி டீல்னு வந்தாலே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா ஐஃபோனுக்கு என்ன டீல் வரும் அப்படின்ற மாதிரி தான். இங்கே ஐஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-9 போட்டிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு தான், இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு வந்து ப்ரைஸ் ரிவீல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோக்கு ரிவீல் ஆகும் அப்படின்றது தெரியல. பேஸ் வேரியண்ட் மேபி 55,000 இல்லை 60,000, அதான் எப்படி சொல்கிறது, 59,999 அப்படின்ற மாதிரிலாம் வைப்பாங்க. நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன விவோட T4 இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறமா நத்திங் ஃபோன் 2 ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே 5ஆம் தேதி அன்றைக்கி தான் சேல்ஸ்க்கு வந்து போகுது. நிறைய ஃபோன்ஸ் லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய ஃபோன்ஸ் இப்போ தான் ஒவ்வொன்றா தான் லான்ச்சுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. சரி, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போவோம். ரியல்மி P3X, அப்புறமா ஏகப்பட்ட இந்த மோட்டரோலோட H60 ஃபியூஷனு, அப்புறமா H60 ஸ்டைலஸ்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் டைமில் தான் சேல்ஸ்க்கு ஒவ்வொன்றா வரான். நத்திங் ஃபோன் 3A வந்து பார்த்தீங்கன்னா 21,000 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாருக்கான அர்த்தம் வந்து வெறுமே பேங்க் ஆஃபர் அப்படின்னா ஓகே, ஆனால் எக்ஸ்சேஞ்சோட சேர்த்துனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே போனோம்னா டுமாரோ லான்ச்சஸில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்புறமா அண்டர் 20K வந்து இருக்கிற ஃபோன்ஸ்லாம் வந்து மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஓப்போவுடைய K13 வந்து இருக்குது. K13 16,999, அதாவது 17,000 அப்படின்னு போட்டிருக்கு. விவோவுடைய T3 Pro இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் ரீசெண்டாக வாங்கினா ஐக்கூவோடைய Z9S Pro இருக்குது பார்த்துருக்கீங்களா, சேம் அதே தான் அப்படியே இங்கே விவோவில் இருக்குது. அந்த ஃபோன் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே டு டே டாஸ்க்கு அப்பப்போ கேம் விளாடுவேன்றதுங்களுக்கு பேட்டரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஃபன் டச் OS மட்டும் தான் கடி, ஆனால் அதுவும் அவனுக்கு பிரச்சனையாக வந்து தெரியல. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு. சேம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த இதுலேயே தான் வேணும், உங்களுக்கு 19,000 இதுக்குள்ளே விவோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விவோடைய T3 Pro வந்து ஒரு நல்ல இது. அப்புறமா வந்து அண்டர் 15K வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலோட G85, அப்புறமா வந்து G85 இல்லை நீங்கள் ரியல்மியோட P3க்கு வந்து போவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சது என்னன்னா போக்கோடைய X7 Proவில் நான் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாரு, நெட்வொர்க் இஷ்யூலாம் இல்லை ப்ரோ, நான் ரீசெண்ட் அப்டேட் பண்ணிட்டேன், நெட்வொர்க் இஷ்யூ இல்லை அப்படின்றத வந்து போக்கோ X7 Pro யூசர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. நீங்கள் யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது போக்கோ X7 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஆனால் பிக்சல் தான் எனக்கு தெரிஞ்சு பிக்சல் 8A செம டீலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய S24 FE செம டீலு அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. மிச்சப்படி ஏகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ லான்ச்சஸ் தான். ரொம்ப அப்படியே அட்ராக்டிவான டீல்ஸ் அப்படின்ற அளவுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு iPhone 16 மேபி 55,999 அப்படின்னு சொல்லி வச்சானா, இல்லை 50,999 ஆசைதாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதுக்கெலாம் வராது. 60,000 வந்து வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பில்லியன் டே சேல் அப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி 50,000 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். 50,000 வருமா தெரில, வந்தா ஆனால் செம்ம டீல் iPhone 16 பொறுத்த வரைக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு SBIயோடைய கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. இங்கேயும் மே 1ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுறாங்க. மத்தியானத்துலேருந்து ப்ரைம் தான் அவங்களுடைய VIP ஆர் ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மிட் நைட்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த டீல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஓப்பன் ஆகட்டும் மே 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வேறு என்னென்ன ஃபோன்ஸுக்கெலாம் சின்னதாக எதுவாவது வந்து ப்ரைஸ் ட்ராப் எதுவாது ஆகியிருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு உங்கள் சைடில் இருந்து ஓரளவுக்கு நல்ல டீலாக வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus-உடைய 13R அமேசானில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 8A, அப்புறமா வந்து சாம்சங்கோடைய S24 FE, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கோடைய இந்த ஃபோன் கூட ஓரளவுக்கு நல்ல டீல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து அண்டர்
20Kக்குள்ள எனக்கு சாம்சங் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாம்சங்கோட A35 கூட ஒரு நல்ல டீலாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3-4 ஃபோனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீல் அப்படின்ற மாதிரி இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்ட ஃபோன்ஸ் எல்லாருமே லான்ச் பண்ணாங்க. மோட்டோரோலா, OnePlus, ரியல்மி, ரெட்மி எல்லாருமே லான்ச் பண்ணாங்க. அந்த இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லான்ச் ஆஃபரில் என்ன ப்ரைஸிங்க்கு இருந்துச்சோ, ஐக்கூவும் ஆகட்டும், இது எல்லாருமே அந்த லான்ச் ஆஃபரில் என்ன ப்ரைஸிங் இருந்துச்சோ அதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் விற்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சேலாக தான் இந்த 2 சேலுமே இருக்குது, ஃப்ளிப்கார்ட் ஆஸ் வெல் அஸ் அமேசானில் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். டாடா பை பை. சொல்லுங்கள். நான் நந்து. We'll be right back.